Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. புனித மார்க் எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திற்கும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு தெளிவோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின்னர் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் உசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. முதல் வாசகத்தில் இன்றைக்கு இஸ்ரவேலே திரும்பி வா என்று கடவுள் அழைக்கின்றார். உசேயா இறைவாக்கினர் இறை அன்பின் இறைவாக்கினர் என்ற பெயரை தாங்கியவராக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு தான் இன்றைய வாசக பகுதி அமைந்திருக்கின்றது. தன்னுடைய நெறி தவறிப்போன வழி தவறிப்போன மனைவியை மீண்டும் அவர் வருகின்ற போது அன்போடு மன்னித்து ஏற்றுக்கொண்டதை போன்று கடவுள் மக்களை விலக்கி விடுவதில்லை. கடவுள் எந்த மனிதனையும் தன்னிடமென்று தள்ளிவிடுவதில்லை என்ற ஒரு அருமையான சிந்தனை இன்றைக்கு தரப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை விட்டு அகன்றிருந்த மக்களை மீண்டும் கடவுள் எப்படி அழைக்கின்றார்? நம்பிக்கை ஊட்டி அழைக்கின்றார். உங்களுடைய எந்த பாவங்களிலிருந்தும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் உங்களுக்கு நான் விடுதலை தருகிறேன், உங்களுக்கு மன்னிப்பை தருகிறேன். நீங்கள் நிலைப்பாடற்றவர்களாக இருந்திருக்கிறீர்கள், அதிலிருந்து நான் குணப்படுத்துகின்றேன் என்று சொல்லுகின்றார். எனவே எல்லா விதமான நெறி தவறுதல்களிலிருந்தும் வழிமாறல்கள் இருந்தும் அவர்களை மன்னித்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்பதே இறைவாக்கினர் ஒசையா வழியாக கடவுள் கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் நாமும் திரும்பி வர வேண்டும், கடவுளிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கை சூழலில் நாம் அறிந்தோ அறியாமலோ, நம்மை தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் நாம் தீமைகளுக்குள் முடங்கி போகின்றோம், பாவங்களுக்குள் நம்மை இருக்க வைத்து கொள்ளுகின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை மீண்டும் திரும்பி வர அழைக்கின்றார். வெண்பனி போன்ற அவருடைய கனிவான அன்பு நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றது. அவர் நம்மை திரும்ப அழைக்கின்ற போது எப்படி வர வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிக அருமையாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அதுதான் உயர்வான கட்டளை, முதன்மையான கட்டளை, உயர்ந்த கட்டளை எது என்பதை சொல்லி, கடவுளை அன்பு செய், மனிதனை அயலானை அன்பு செய் என்ற கட்டளைகளை சொல்லி நீ திரும்பி வர வேண்டும் என்பதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தியாளரும் திருத்தூதருமானவர் தன்னுடைய வயதான காலத்தில் அதிகமாக போதிப்பதில்லை என்று பாரம்பரியம் சொல்லுகின்றது. அவர் தன்னுடைய வயது முதிர்ச்சியினால் காலப்போக்கிலே அவரால் அதிகம் பேசுவதற்கு இயலவில்லை. மிகப்பெரிய ஒரு அவர் ஒரு நற்செய்தியாளராக இருந்திருக்கின்றார். ஆனால் முதிர்ச்சியினால் அவரால் பேச முடியவில்லை. ஆனால் கடைசி காலகட்டத்தில்
அவர் ஒரே ஒரு கருத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றார். எல்லோருக்கும் ஒன்றை மட்டுமே சொல்வார். அது என்ன என்று கேட்டால், கடவுளை அன்பு செய், அயலானை அன்பு செய் என்று. உன்னுடைய அடுத்திருப்பவரை அன்பு செய், கடவுளை அன்பு செய் என்று சொல்லக்கூடிய இந்த இரு வார்த்தைகளையும் தான் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருந்தார். அவரிடத்தில் பலரும் கேட்டார்கள், என்ன இது, ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? இதுதான் முதன்மையான கட்டளை, இதை கடைபிடித்தால் எல்லாம் சரியாகிவிடும், இதுவே போதும் என்று தன்னிடம் கேட்டவர்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார். ஒருவர் கேட்டிருக்கின்றார், அவரிடத்திலே சென்று, கண்ணால் காணாத கடவுளை எப்படி நான் அன்பு செய்வது என்று. அதற்கு அவர் பதில் கூறியது, உன்னுடைய அடுத்திருப்பவரை அவர்களிடத்திலே கடவுளை நீ பார்க்கின்ற போது நீ கடவுளை அன்பு செய்கின்றாய், அவர்களை அன்பு செய்கின்ற போது நீ கடவுளை அன்பு செய்கின்றாய் என்று பதில் சொல்லியிருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. கடவுளை அன்பு செய்வது என்பது ஏதோ நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளில், நாம் நிறைவேற்றக்கூடிய நோன்புகளில் இருக்கின்றது என்பது மட்டும் நாம் நினைத்து விடக்கூடாது. மாறாக அதையும் கடந்து மனிதனை அன்பு செய்கின்ற போது, ஒரு நோயாளிக்கு உதவுகின்ற போது, பசியோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவை கொடுக்கின்ற போது, எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய, வேதனையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மன்னிப்பை கொடுக்கின்ற போது, எல்லோரும் புறந்தள்ளிவிட்ட சூழலில் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது என்பதுதான் கடவுளை அன்பு செய்வது. கடவுள் மேல் நாம் செலுத்தக்கூடிய அன்பு பிறர் மேல் அன்பு செலுத்துவதில் பிரதிபலிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அருமையான ஒரு சிறுகதை சொல்லுகின்றது. இளைஞன் ஒருவன் தன்னுடைய ஆன்மீக குருவை தேடி செல்லுகின்றான். குருவே, நான் பல மணி நேரம் ஜெபிக்கின்றேன், ஆனால் கடவுளை காண முடியவில்லை என்று அவரிடத்திலே முறையிடுகின்றான். அவர் சிரித்து கொண்டு கேட்கின்றார், உன்னோடு வாழக்கூடியவர்களை நீ அன்பு செய்கின்றாயா என்று. ஐயையோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பலரும் நெறி தவறி போனவர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே நல்லவற்றை கடைபிடிப்பதில்லை, எனவே அவர்களை விட்டு அவர்களை நான் தவிர்ப்பது உண்டு, அப்போதுதான் எனக்கு அதிகமாக ஜெபிக்க முடியும் என்று. ஆனால் அவர் சொன்னார், அப்படி அடுத்தவர்களை நீ தவிர்ப்பதால், அவர்களை விட்டு விலகுவதால் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. மாறாக அவர்களையும் அன்பு செய்யக்கூடிய நேரத்தில் தான் கடவுள் உனக்கு காட்சி கொடுப்பார், கடவுள் உன்னோடு இருப்பார், கடவுளை நீ பார்க்க முடியும் என்று அவர் பதில் சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கடவுளிடத்தில் திரும்பி வருவது என்று சொல்லக்கூடியது, தீமைகளிலிருந்து, நம்முடைய கடினமான இதயத்திலிருந்து நாம் திரும்பி கடவுளை பார்த்து வருவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார், கனிவான உள்ளத்தோடு அழைக்கின்றார், கரிசனையோடு அழைக்கின்றார், இரு கரம் விரித்து நம்மை அழைக்கின்றார். வர வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் வருவது என்பது அன்போடு வர வேண்டும், கனிவோடு வர வேண்டும், மன்னிப்போடு வர வேண்டும், உதவி செய்கின்ற எண்ணத்தோடு வர வேண்டும். கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மனிதனிடத்தில் இருந்து விலகி இருப்பதல்ல, மாறாக கடவுளின் அன்பை, கடவுளுக்கு நாம் செலுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய அன்பை, அந்த அன்பானது பிறரிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் வருவோம். இறைவன் நம் எல்லோரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த தவக்காலம் நமக்கு உயிருள்ள ஒன்றாக, உயிரூட்டமுள்ள ஒன்றாக, நம்மை வழிநடத்தக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும் என்று தொடர்ந்து இந்த வழியிலே ஜெபிப்போம். ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.